பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை மனதார வாழ்த்தி, வேதத்திலே 3 யோவான் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தேவனால் உண்டாயிருக்கிறான். உலக வாழ்க்கையில நம்ம ஒரு முறை பிறந்திருக்கிறோம், ஒரு முறை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு முறை பின்பு மரிக்க போகிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற ஒரு சுபாவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கட்டுண்ட ஜனங்கள், பாடுபட்ட ஜனங்கள், வியாதியில் இருக்கிற ஜனங்கள், பலவீனத்தில் இருக்கிற ஜனங்கள், சோர்வில் இருக்கிற ஜனங்கள், இயலாமையில் இருக்கிற ஜனங்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டு வந்தார். ஆகவே இந்த பூமியில வாழ்கிற நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையில நாமும் நன்மை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் நன்மை செய்வானால் அவனுக்குள்ளே தேவ சுபாவம் உருவாகிறது, தேவனுடைய குணம் அவருக்குள்ளே உருவாகிறது, தேவனுடைய அன்பு அவனுக்குள்ளே நெருக்கி ஏவுகிறது. ஆகவே நன்மை செய்வோம், நன்மைக்கேற்ற பிரதிபலனை கொடுத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்கள் வாழ்க்கையில நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நன்மை செய்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை தாரும், அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை தாரும், அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு சுபாவத்தை தாரும், அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களை தந்து நீர் கனப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.